ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரெஸ்யூம் பேஸ்ட் இன்டர்வியூக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் ஜென்ரேட் பண்ணுற பாட் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம இன்புட்டாக யூசர்கிட்ட இந்த ரெஸ்யூமை வாங்கிட்டு அதுக்கப்புறமா யூசர் எத்தனை கொஷின்ஸ் வேணும், அது இல்லாமல் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டிஸ் லெவல். ஸோ இப்போ எனக்கு பிகினர் இல்லைனா டிஃபிகல்ட் ஹை இல்லைனா எனக்கு மிக்ஸ்டு டிஃபிகல்ட்டியாக கொஷின்ஸ் வேணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக வரலாம். ஸோ சிலது வந்து டெக்னிக்கலாக வரலாம், சிலது வந்து பிஹேவியரலாக கேட்கலாம். ஸோ அதுவும் வந்து நம்ம ப்ராம்ப்ட்லேயே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு இன்புட் ஃபீல்டாக யூசர்கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணி நம்ம ப்ராம்ப்டில் சென்ட் பண்ணி அது த்ரூ எல்எல்எம்லேருந்து நம்ம ஒரு கொஷின் செட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ விஎஸ் கோடில் தான் நான் இந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு py-m-venv space.venv என்ட்ரு கொடுத்துட்டேன்னா என் விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் ஆனதுமே நம்ம விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு .venv scripts/activate அது கொடுத்து நான் என்ட்ரு கொடுத்துட்டேன்னா என் விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ என் விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நமக்கு இப்போது தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே இதில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு pip install ஸ்ட்ரீம்லிட் வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு LangChain கூகுள் ஜென் ஏஐ, LangChainயும் கூகுளோட ஜெமினி ஏபியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு python.env நம்ம .envன்னு ஒரு ஃபைலில் தான் ஜெமினியோட ஏபிஐ கீயை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ அங்கேருந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு python.env pypdf2 நம்ம ரெஸ்யூம் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதில் இருக்கிற டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு pypdf2. ஸோ என்ட்ரு கொடுத்துட்டேன்னா இந்த பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்வாயர்மெண்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ என்வாயர்மெண்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு .envன்னு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நான் google_api_key இன்னும் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நம்ம அசைன் பண்ண போகிற வேல்யூ தான் வந்து ஜெமினியோட ஏபிஐ கீ. ஸோ ஜெமினி ஏபிஐ கீ எப்படி எடுக்கிறதுனா ப்ரௌசரில் போயிட்டு aistudio.google.com இந்த வெப்சைட் விசிட் பண்ணி இங்கே கெட் ஏபிஐ கீன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஏபிஐ கீ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாப்அப் ஷோ ஆகும். ஸோ அதுலேருந்து ஒரு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி கிரியேட் ஏபிஐ கீ இன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா ஏபிஐ கீ ஜென்ரேட் ஆகிரும். ஜென்ரேட் ஆகிற ஏபிஐ கீயை காப்பி பண்ணிவிட்டு விஎஸ் கோடில் .env அந்த கூகுள் ஏபிஐ கீன்னு இருக்கிற வேரியபிளில் நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ என் பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம main.pyன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த main.pyல தான் நம்ம பைத்தன் கோட் ரைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற பேக்கேஜஸை இம்போர்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இம்போர்ட் streamlit as st from LangChain Google Gen AI import chat Google Generative AI from .env import load.env from LangChain core .prompts import chat prompt template import pypdf2. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற பேக்கேஜஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு load.env அண்ட் இங்கே நான் இன்கேஸ் லேட்டர் என்வாயர்மெண்ட் வேரியபிள் அதை சேஞ்ச் பண்ணுறேன்னா அது ஆட்டோ அப்டேட் ஆகிறதுக்கு override equal to true. ஸோ இந்த கமெண்ட் கொடுத்து நம்ம என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாமே இந்த பேஜில் லோட் ஆயிரும். இப்போ நம்ம எல்எல்எம் இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு எல்எல்எம்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு chat கூகுள் ஜென்ரேட்டிவ் ஏஐ அண்ட் இதில் வந்து நான் மாடல் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண போகிற மாடல் வந்து Gemini-1.5 ஃப்ளாஷ். ஸோ அந்த மாடல் இங்கே டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் நான் டெம்பரேச்சர்னு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏஐ மாடல் எவ்வளவு க்ரியேட்டிவ் ஆர் ரேண்டமாக ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம ஒரு 0.1லேருந்து till 1 வரைக்கும் ரேஞ்சில் நம்ம ஏதாச்சும் வேல்யூ கொடுத்துக்கலாம். இப்போது நான் கம்மியான ஏதாச்சும் வேல்யூ கொடுக்குறேன், இப்போ 0.2 அந்த மாதிரி ஏதாச்சும் வேல்யூ கொடுக்குறேன்னா அது நம்ம என்ன கொஷின் கேட்குறோமோ அதுக்கு டைரெக்டாகவே ஆன்சர் கொடுத்துரும். என்ன ஆன்சரோ அது எக்ஸாக்டாக கொடுத்துரும். இதே நம்ம டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹையாக செட் பண்ணுறோம், ஒரு 7, 8, 9 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணுறோன்னா அந்த ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆகிறது வந்து ரொம்ப ரேண்டமாக இருக்கும். அண்ட் இது வந்து நம்ம ஸ்டோரி டெல்லிங், இப்போ நம்ம பில்ட் பண்ண போகிற ப்ராஜெக்ட் ஏதாச்சும் கொஷின் ஆன்சர்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், இதுக்கு எல்லாமே நம்ம கொஞ்சம் டெம்பரேச்சர் ஹையாக கொடுக்குறது வந்து பெட்டர். அதுக்கு நம்ம ரொம்ப ஹையாக கொடுத்துட்டோம்னா அது ரேண்டமாக ஏதாச்சும் கொடுத்துரும். ஸோ நம்ம ஒரு இன்பிட்வீன் ஒரு 7, 8 அந்த மாதிரி ஏதாச்சும் வேல்யூ இல்லைனா ஒரு 0.75 அந்த மாதிரி ஏதாச்சும் வேல்யூ டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே டெம்பரேச்சர் 0.7ன்னு செட் பண்ண போகிறேன். ஸோ டெம்பரேச்சர்
equal to 0.7. So next நம்ம streamlit ஓட title set பண்ணலாம். So st.title resume based interview Q&A bot. So இதான் வந்து நான் செட் பண்ண போகிற நேம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூசர் கிட்டேருந்து ஃபைல் அக்செப்ட் பண்ணலாம். ஸோ அதை அக்செப்ட் பண்ணி நான் அப்லோடட் ஃபைல்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அப்லோடட் ஃபைல் இஸ் ஈக்குவல் டு st.file uploader அண்ட் இதில் வந்து அப்லோட் யோர் ரெஸ்யூம். ஸோ இதான் வந்து அதில் இருக்க போகிற லேபிள். ஸோ யூசர் அதில் வந்து கிளிக் பண்ணி அவங்க ரெஸ்யூமை அப்லோட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் வந்து நம்ம டைப் செட் பண்ணிக்கலாம். ஸோ டைப் ஈக்குவல் டு PDF. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா PDF டைப் மட்டும்தான் அக்செப்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் ஆகிடும். ஸோ இப்போது யூசர் ஃபைல் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட் ரீட் பண்ணணும். ஸோ இஃப் அப்லோடட் ஃபைல் இஸ் நாட் none, PDF reader is equal to pypdf2 dot PDF reader அண்ட் இதில் வந்து அப்லோடட் ஃபைல் பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதுலேருந்து நம்ம ரெஸ்யூம் டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நான் ரெஸ்யூம் டெக்ஸ்ட்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங். ஸோ இதை வந்து நான் இப்போது ஃபார் லூப் போட்டு அந்த ரெஸ்யூமில் எத்தனை பேஜஸ் இருக்கோ அதில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த எம்டி ஸ்ட்ரிங்கில் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் பேஜ் இன் PDF reader dot pages resume text plus equal to page dot extract text. ஸோ இந்த லூப்லேருந்து இந்த ரெஸ்யூம் டெக்ஸ்ட் எந்தெந்த பேஜஸ் இருக்கும் நம்ம ரெஸ்யூமில் அது எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி லூப்பில் இந்த ரெஸ்யூம் டெக்ஸ்ட்டில் ஆட் ஆயிரும் ஒன் பிஹைண்ட் தி அதர். ஸோ இப்போது யூசர் அப்லோட் பண்ண ரெஸ்யூம்லேருந்து நம்ம டேட்டாவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம யூசருக்கு எத்தனை கொஷின்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு ஒரு ஸ்லைடர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம் கொஷின்ஸ் is equal to st.slider அண்ட் இதில் வந்து நம்ம லேபிள் செட் பண்ணலாம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் இதுக்கு நம்ம லிமிட் செட் பண்ணலாம். ஸோ நான் வந்து சொல்கிறேன் 1 to 20 அண்ட் டிஃபால்ட் வேல்யூ வந்து ஒரு 5. ஸோ 5 வந்து டிஃபால்ட் வேல்யூ அண்ட் யூசர் வந்து 1 to 20 கொஷின்ஸ் எந்த ரேஞ்ச் வேணாலும் அவங்க செலக்ட் பண்ணி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டிஃபிகல்ட்டி லெவல் செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் பாக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ செலக்ட் பாக்ஸ்னால் ட்ராப் டவுன். ஸோ இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி அவங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்லேருந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு டிஃபிகல்ட்டின்னு ஒரு வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு st.select box அண்ட் இந்த செலக்ட் பாக்ஸில் லேபிள் செட் பண்ணலாம் கொஷின் டிஃபிகல்ட்டி லெவல். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோமோ அது பாஸ் பண்ணோம். ஸோ பிகினர், இன்டர்மீடியேட், அட்வான்ஸ் அண்ட் லாஸ்ட்டாக மிக்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராம்ப்டில் லேட்டர் பாஸ் பண்ண போகிற வேல்யூஸ். ஸோ நம்ம ப்ராம்ப்ட் டிசைன் பண்ணுறப்போ இதெல்லாமே நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ டிஃபிகல்ட்டி செட் பண்ணதுக்கப்புறமா எந்த மாதிரி அவங்க கொஷின் டைப்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு மல்டி செலக்ட் பாக்ஸ். ஸோ மல்டி செலக்ட் பாக்ஸும் வந்து ட்ராப் டவுன் மாதிரி தான். ஆனால் ட்ராப் டவுனில் நம்ம ஒரு ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண முடியும். ஆனால் மல்டி ட்ராப்பில் நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் அட் அ டைம். ஸோ கொஷின் டைப் is equal to st.multiselect and இங்கே select question type to focus on and இங்கே நம்ம options set பண்ணலாம் technical, behavioral and general. ஸோ இதில் நீங்கள் எந்த வேணாலும் டைப்ஸ் செட் பண்ணிக்கலாம். எந்த கொஷின் டைப்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் இந்த 3 தான் இங்கே செட் பண்ண போகிறேன். அண்ட் டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட்டாக நான் டெக்னிக்கல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இங்கே நான் டெக்னிக்கல்னா டிஃபால்ட் வேல்யூவும் பாஸ் பண்ண போகிறேன். அண்ட் இப்போ நம்ம கொஷின் டைப்பும் டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இன்டர்வியூ கொஷின்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் செட் பண்ணலாம். ஸோ இஃப் st.button generate Q&A. ஸோ இந்த பட்டனை யூசர் கிளிக் பண்ணுறப்போ நம்ம LLM ட்ரிகர் பண்ணி
ப்ராம்ப்ட் பாஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணி யூசருக்கு ஷோ பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே டெம்ப்ளேட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் தான் நான் டெம்ப்ளேட் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இதான் வந்து நான் டிஃபைன் பண்ண போகிற டெம்ப்ளேட். ஸோ வேறு an expert interview coach based on the following resume generate number questions. ஸோ எத்தனை கொஷின்ஸ் வேணும்னு அது இல்லாமல் நம்ம கைட்லைன்ஸும் பாஸ் பண்ணுறோம். எந்த மாதிரி டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்கணும், கொஷின் டைப் எந்த மாதிரியான இது இருக்கணும், அது இல்லாமல் ஒவ்வொரு கொஷின் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஷின் டைப், அதுக்கான என்ன ஆன்சர் அண்ட் அந்த கொஷின் எதுக்கு கேட்குறாங்க அது எக்ஸ்ப்ளனேஷன், அது இல்லாமல் டிப்பும் ஜென்ரேட் பண்ண சொல்கிறோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ரெஸ்யூமில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ இதை இப்போ நம்ம chat prompt டெம்ப்ளேட்டை பாஸ் பண்ணி ஆஸ் அ டெம்ப்ளேட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிள் தான். ஸோ இங்கே prompt இஸ் ஈக்குவல் டு chat prompt template டாட் ஃப்ரம் டெம்ப்ளேட் அண்ட் நம்ம டெம்ப்ளேட்னு இருக்கிற வேரியபிள் இங்கே நான் பாஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம செயின் பில்ட் பண்ணோம். ஸோ செயின் இஸ் ஈக்குவல் டு prompt pipe LLM அண்ட் நம்ம செயின் பில்ட் ஆயிடுச்சு. இப்போது ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம செயினை இன்வோக் பண்ணோம். ஸோ ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு செயின் டாட் இன்வோக் அண்ட் இதில் வந்து நம்ம எல்லா வேரியபிளுமே பாஸ் பண்ணோம். ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், டிஃபிகல்ட்டி, கொஷின் டைப், அது இல்லாமல் ரெஸ்யூம் டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம இந்த இன்வோக் பண்ணுறப்போ ஒரு டிக்ஷனரியில் பாஸ் பண்ணோம். ஸோ டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம் கொஷின்ஸ் அண்ட் அதுக்கு நம் கொஷின் இருக்கிற வேல்யூ டிஃபிகல்ட்டின்னு இருக்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அது நம்ம டிஃபிகல்ட்டிக்கு செட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் கொஷின் டைப்ஸ். ஸோ இந்த கொஷின் டைப் வந்து மல்டி செலக்ட், அதாச்சும் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் பாஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கிறதே வந்து காமா போட்டு ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரிங் டிஃபைன் பண்ணி அதில் காமா டாட் ஜாயின் அண்ட் இந்த ஜாயின் பண்ணுறதுல கொஷின் டைப்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரெஸ்யூம் டெக்ஸ்ட் பாஸ் பண்ணலாம். ஸோ ரெஸ்யூம் டெக்ஸ்ட் அது வந்து ரெஸ்யூம் டெக்ஸ்ட்னு இருக்கிற வேரியபிளில் என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டை நம்ம ரெஸ்யூம் டெக்ஸ்ட்டாக பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரெஸ்யூம் டெக்ஸ்ட், கொஷின் டைப்ஸ், டிஃபிகல்ட்டி, நம் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இங்கே செட் பண்ணியாச்சு. இதெல்லாமே இந்த ப்ராம்ப்டில் பாஸ் ஆகி நம்ம செயின் இன்வோக் பண்ணுறப்போ இந்த ரெஸ்பான்ஸ் வேரியபிளில் ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் நம்ம யூசருக்கு ஷோ பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ஹெடர் செட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஸோ st டாட் சப் ஹெடர் அண்ட் இந்த சப் ஹெடரில் ஜென்ரேட்டட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அண்ட் இங்கே st டாட் மார்க் டவுன் கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் டாட் கண்டென்ட். ஸோ ரெஸ்பான்ஸில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரீம்லெட் ரன் மெயின் டாட் பை என்ட்ரு கொடுத்துட்டேன்னா என் ஸ்ட்ரீம்லைட் அப்ளிகேஷன் ரன் ஆயிரும். அண்ட் இங்கே என் ஸ்ட்ரீம்லைட் அப்ளிகேஷன் லோட் ஆயிடுச்சு. அண்ட் நான் ஆல்ரெடி ஒரு ரெஸ்யூம் வச்சுருக்கேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ அந்த சாம்பிள் ரெஸ்யூம் தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதை அப்லோட் பண்ணதுமே நமக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், அப்புறமா எந்த டிஃபிகல்ட்டி அண்ட் இங்கே டெக்னிக்கலி நம்ம டிஃபால்ட்டாக வேல்யூ செட் பண்ணனால அது இங்கே ஆல்ரெடி ஷோ ஆகுது. ஸோ இங்கே நம்ம என்ன நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வேணுமோ அதை ஸ்லைடரில் வந்து செலக்ட் பண்ணலாம். அண்ட் எந்த மாதிரி டிஃபிகல்ட்டி லெவல் வேணும் அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே எனக்கு பிஹேவியரல் இல்லைனா ஜென்ரல் அதுவும் ஆட் பண்ணணுன்னா அதுவும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் Q&A கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுது. ஸோ இப்போ இங்கே நம்ம ரெஸ்பான்ஸும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே வந்து ஜென்ரேட்டட் Q&A அந்த சப் ஹெடரில் நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கோ ஸோ கொஷின் அண்ட் அதுக்கு என்ன ஆன்சர் அண்ட் ஏன் கேட்டிருக்காங்க அண்ட் அதுக்கான ப்ரோ டிப்பும் இதுலேயே ப்ரொவைடடாக இருக்குது. ஸோ நான் கேட்டது வந்து 8 கொஷின்ஸ். ஸோ எனக்கு 8 கொஷின்ஸ் இங்கே ஜென்ரேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.